வந்துதவி செய்வாய் சென்று வழி வேலவா சென்று வழி வேலவா கடிவே எடுத்து குமராய குமரையா பழிவானை கொடு துளிமையேறி பழிவானை கொடு துளிமையேறி வரவேணும் என்ற நாளே தமிழ் விநாயகா சக்தியுமை பாலனா தமிழ் விநாயகா சக்தியுமை பாலனா இன்றைக்கு முகத தேவா பொன்னி அரங்காவிங்கு பூகோட்டி பிரம்மசக்தி கண்ணனி வாயுண்டங்கை நாரணி உலகம் காத்தா பின்னிடை உமையாதாலும் வேதமும் தானாய் என்று தன்னுடைய தோளை நாமா சாட்சி வேதாடி மீதில் கிழித்தது போல் முழக்கமும் இருகைகளையும் கேடையுகத்தையோ பொது தடி எடுத்து வருகின்ற வேலைகள் சத்ராதிகரமுறோ வடிவு கொண்டு பலவிதமாகவும் ஆயப்பிடி நோய் தீர்க்கவும் வல்லவா குடி துடித்து வரும் தீரனே சிவச்சுடலைமான சுவாமியே குருவரே விநாயகம் விளையாமா பாடே
வகையிலே சரி அம்மையாகிய சிவபெருமான் சக்தி பார்வதி எடுத்து கொண்டவராய் தூதகமாகவே இருக்கும் போது அதாவது பிரம்மதேவனுடைய வலதுகால் தங்கனும் இடதுகால் பெருவிரலிலே வேதவல்லியும் பிறந்தார்கள். இவர்கள் பிறந்து வளர்ந்து பிராயபக்குவமாகி தக்கராஜம் வேதமுறைப்படி வேதவல்லியை திருமணம் 7 கல்லுக்கு அந்த பக்கத்தை தக்காவரம் சொல்லக்கூடிய ஒரு பொன்னிய போன்னியோடு அமைத்து தக்க மகராஜன் கோட்டையிட்டு மாப்போடு வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரும் பொழுது ஆண்டவரார் கிருபையினால் ஒரே சூழலில் 150 பிள்ளைகளை பெற்றெடுத்தார் வேதவல்லியானவர்கள். 100 ஆண் குழந்தைகள் 50 பெண் குழந்தைகள். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வரும் பொழுது அதாவது நாகராம் முடிவர் வைக்கின்றார். தக்கனுக்கு ஆழம் ஏராளம் ஏராளம் 100 ஆண் குழந்தைகளும் ரொம்ப பெரியவராகிவிட்டார் என்று சொன்னார். தக்கர் எதிர்க்க யாராலும் முடியாது. அப்படி என்று ஒரு நாள் தக்காபுரம் கோட்டைக்கு விஜயம் செய்தார். நாராயணம் தக்க மகராஜனே நீங்கள் உங்கள் 100 குழந்தைகளும் எப்படி இருக்கின்றீர்கள்? என்னுடைய 100 குழந்தைகளும் என்னுடைய கோட்டையிலே நலமுடனே வாழ்ந்து வருகிறேன். ஐயா உலகத்திலே படைக்கும் பிரம்மா வருவது அது உங்க அப்பா தான். உங்க அப்பா இருந்து இவ்வளவு பெரிய உலகத்தை விரைவி செய்திருக்கும் போது நீங்க உங்க 100 ஆண் குழந்தைகள் இருக்கின்றார்களே அவர்களும் பிரபவட்டமாகி விட்டார் யாரு சொன்னா எவ்வளவு பெரிய உலகத்தை விரைவி செய்யலாம் நீங்க எப்படி எல்லாம் வாழலாம் என்று ஒன்றுக்கு 2ஆக ஆசை வார்த்தையை ஊட்டி விட்டார் நாரதவாமணி. நாரதர் சொன்ன வார்த்தை கேட்டு தக்கராஜனுக்கு பேராசை வருகிறது. சரி நினைக்கிறா நம்மளுடைய தந்தை ஒரு பிரம்மா இருந்து இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்து இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் படைத்திருக்கும் போது நம்மளுடைய பிள்ளைகள் 100 பேரும் பிரம்மாக்கள் ஆகிவிட்டால் எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் படைத்து விடலாம்? கண்டிப்பா உலகத்தையே நம்ம படைக்கலாம். அப்படி இந்த 100 ஆண் குழந்தைகளை வரவைத்து ஆளுக்கு ஒரு வேள்விக்குழியானது வெட்டி பிரம்மதேவரை நோக்கி தவம் இருக்க சொல்லி அனுப்புகிறார். பிரம்மதேவரை நோக்கி தவம் இருந்து பிரம்மவர்த்தமாகி வாருங்கள் என்று 100 பேரை அனுப்பி வைக்க 100 பேரும் ஆளுக்கு ஒரு வேள்வி வெட்டி பிரம்மவேடத்துக்கு ஆன வேள்வியானதை செய்தார்கள். நாரதவாமணிவர் இங்கே சொல்லிவிட்டு பிரம்மலோகத்தை வந்து சொல்றாரு. ஐயா பிரம்மதேவா உங்களை போல் 100 குழந்தைகளையும் பிரம்மாவாக வைக்க வேண்டும் என்று சொல்லி தக்க மகராஜன் 100 ஆண் குழந்தைகளையும் பிரம்மவட்டமாவதற்காக வேள்வியாக நடக்க செய்கின்றார். என்னவோ உங்க பாடு தக்கன் பாடு எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர் சென்று விட்டார். பிரம்மதேவர் நாட்டின் நலனுக்காக உலகத்தின் நலனுக்காக மக்களுடைய பிள்ளைகளுக்கு காட்சி கொடுக்க மறுத்து விட்டார். சரி பார்த்தா 100 ஆண் குழந்தைகளும் செய் அல்லது சத்தியமணி என்று சொல்லுகிறாங்க. 100 பேர் வளர்த்து வெளியில வீழ்ந்து உயிர் வாழ்ந்து விட்டார்கள். இருப்பது 50 பெண் பிள்ளைகள். அது 27 பெண்ணை சந்திர பகவானுக்கும் 13 பெண்ணை காசி முனிவருக்கும் 10 பெண்ணை தமிழ் என்று சொல்லக்கூடிய முனிவருக்கும் தமிழ் செய்து கொடுத்தா கடைசி காலத்தில் இவருக்கு தன்னை ஆதரிக்க ஒரு குழந்தை இல்லை. அதை சொல்லுவாங்க மாடப்படைக்கு மக்கள் பிறந்தார் வந்து என்னத்துக்கு கடைசி காலத்தில் கொல்லி வைக்க ஒரு குழந்தை இல்லாதவன் நம்ம இருந்து புரோஜனம் இல்லை இல்லாம இருந்து புரோஜனம் இல்லை. அப்படி என்று ஒரு நாள் வேளையிலே பிரம்மதேவன் இடத்தை தக்கமராஜன் வந்து கேட்கிறார். அப்பா உலகத்திலேயே சிவன் பிரம்மா விஷ்ணு நீங்க 3 பேர் இருக்கீங்களே உங்க 3 பேர்லயும் யார் பெரியா யார் சிறியா யார் சிறியா எனக்கே சொல்லும் ஐயா ஐயா எனக்கே சொல்லும் ஐயா சொல்லும்